ஹாய், இன்னைக்கு ரெசின் ஆர்ட் கிளாஸோட டே 4. இன்னைக்கு கிளாஸில் நம்ம எப்படி ஒரு இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இயரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நான் கொஞ்சம் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் மிஷினில் கால்குலேட் பண்ணி 4 கிராம் ரெசினும் 2 கிராம் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் ரெட் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணுறேன். அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அப்படியே ஆட் பண்ணுறேன். திரும்ப இந்த சைடு ஒரு ட்ராப் ஆட் பண்ணுறேன், இந்த சைடு ஒரு ட்ராப். அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம், அதுவே அப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பேட்டர்ன் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை ஐஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் சும்மா கப்பை மட்டும் லைட்டாக இப்படி பண்ணி கொஞ்சம் அதை கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய வாய்ஸை. ரெட் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இனி மோல்டில் ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மோல்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். செல்லோ டேப்பை எடுத்து அதை இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துட்டோன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும், செல்லோ டேப்லேயே ஒட்டிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரெசின் மிக்சரை அதில் ஊற்றிட்டுருக்கோம். மோல்டில் கொஞ்சம் முங்குற மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அழகாக வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் அப்படியே அங்கே இருக்கிறது. இனி மீதி இருக்கக்கூடிய 2 மோல்ட்லேயும் நான் அந்த ரெசினை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்ற போகிறேன். ஐஸ்டிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப மீதி இருக்கக்கூடிய 2க்கும் ஊற்றலான் இருக்கேன். ஊற்றுறேன். இனி நம்ம அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். பாருங்கள், நமக்கு நெக்ஸ்ட் டே அழகாக காஞ்சி சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும். அதில் நான் ஒன்று டிமோல்ட் பண்ணியிருக்கேன். இது அடுத்தது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படி எடுத்த உடனே ஈஸியாக வருது பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா அழகாக எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், சைடில் கொஞ்சம் ரெசின் எக்ஸஸாக இருக்கிறது தெரியும். அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து அதை இப்படி லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே போயிடும். அப்படி இல்லைன்னா நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஆனால் சாண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு நல்ல சைடில் பட்டுச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. இனி நம்ம இயரிங்குள்ளே ஹூக் எடுத்து அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த இயரிங் செய்து வச்சுருக்கோம்ல அதில் மாட்ட போகிறோம். இப்போ 2வது இயரிங்கில் மாட்டிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவு ஹோல் உள்ள மோல்டாக வாங்க, அப்போ தான் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம ஹேண்ட் ட்ரில்லர் வச்சு தான் ட்ரில் பண்ண எடுக்கணும். பாருங்கள், நம்மளோட அழகான இயரிங்ஸ் ரெடியாக இருக்குது. ஈஸியாக பண்ணுற இந்த இயரிங்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஈஸியான கிளாஸில் பார்க்கலாம். பாய் பாய்.